இந்தியாவின் பெரும் கோடீஸ்வரராக உள்ள கௌதம் அதானி மீது லஞ்ச புகார் தொடர்பாக அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்கா மறைமுகமாக சீனாவுக்கு சப்போர்ட் செய்கிறதா, அதோடு உலக நாடுகளில் வளர்ந்து வரும் சீனாவின் ஆதிக்கத்துக்கு தடுக்காமல் அமெரிக்கா கோட்டை விடுகிறதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளதோடு அதன் பின்னணி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில ஆண்டுகளாக அமெரிக்காவில் சில அரசியல் கட்சித் தலைவர்கள் புவிசார் அரசியல் பற்றிய அறியாமையில் கருத்து தெரிவிப்பதை ஃபேஷன் வருகின்றனர். ஒருபுறம் பிற நாடுகளை தனிமைப்படுத்தி நாட்டு நலனே முக்கியம் என்று பேசி வரும் அவர்கள் மற்றொரு புறம் ஈராக் போர், வியட்நாம் போர் உள்ளிட்டவற்றில் அமெரிக்கா மூக்கை நுழைக்கின்றனர். இது அமெரிக்கர்களுக்கே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் வல்லரசு நாடான அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இப்போது அமெரிக்காவைப் போல் ரஷ்யா, சீனாவும் வல்லரசு நாடுகளாக உள்ளன. இதில் வல்லரசு நாடான ரஷ்யா இழந்த சோவியத் யூனியனை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. அதேபோல இன்னொரு வல்லரசான சீனா அமெரிக்காவின் செல்வாக்கை குறைத்து அந்த இடத்தில் அமர தேவையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தொடர்ந்து பல நாடுகளுக்கு சீனா உதவி செய்து வருகிறது. ரஷ்யா, சீனா ஆகியவை தங்களின் நிர்வாக முறையே சிறந்தது என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து முன்னேறி வருகின்றன. இது அமெரிக்காவுக்கும் பிரச்சனையாகும். ஆனால் அதனை கண்டுகொள்ளாமல் அமெரிக்கா உள்ளது. அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன் இரு நாடுகளில் செயல்பாட்டையும் தடுத்து நிறுத்தவில்லை. சீனா உலக நாடுகளில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தும் வகையில் BRI என்னும் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இது 150 நாடுகளை இணைக்கும் வகையில் வகுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மக்கள் தொகையில் 60% மக்கள் தொகையை உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதோடு மத்திய கிழக்கு, தெற்காசியா உள்ளிட்டவற்றின் வணிகத்துக்கு இந்த திட்டம் முக்கிய பங்காற்றவும் இருக்கிறது. அது மட்டுமின்றி அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட பாகிஸ்தான், ஈரானுடன் சீனா நெருக்கமாக செயல்படுகிறது. அந்த நடவடிக்கை என்பது இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு புவிசார் அரசியலில் சிக்கலை ஏற்படுத்துகிறது. சீனாவின் இந்த ஆதிக்கத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா, அமெரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து கடந்த 2023ஆம் ஆண்டில் IMEC என்னும் இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தட திட்டத்தை கையில் எடுத்தது. இது பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வளர்க்கும் ஒப்பந்தங்களை ஒன்றிணைக்கிறது. இது சீனாவின் BRI வழித்தடத்துக்கு போட்டியாக அமையும். இப்படியான சூழலில்தான் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் அதானி குழுமம் மீது லஞ்ச புகார் வைக்கப்பட்டது. அதானி குழுமத்தின் மீது அமெரிக்காவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது இந்தியாவுக்கு எதிராகவும் அமெரிக்காவின் நலனுக்கு எதிரானதாகவும் சர்வதேச அரசியல் நிபுணர்கள் பார்க்கின்றனர். அதாவது அமெரிக்காவின் இந்த செயல் என்பது இந்தியா, அமெரிக்கா மட்டுமின்றி சீனாவுக்கு எதிராக மேற்கொள்ளும் திட்டங்களையும் பாதிக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் அதானி இந்தியாவில் பல்வேறு உட்கட்டமைப்புகளை மேற்கொண்டு வருகிறார். இஸ்ரேல் ஹைஃபா துறைமுக நிர்வகித்து வருகிறார். மேலும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நேரம் என்பது இங்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பெரிய பெரிய நிறுவனங்கள் மீதான முறைகேடுகளை எதிர்த்து போராடுவதும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பது முக்கியம்தான். ஆனால் அமெரிக்காவுக்கு வெளியே நடந்ததாக கூறப்படும் ஒரு விஷயத்தில் அதிபர் தேர்தலுக்கு சில நாட்கள் இருந்தபோது அந்த நாடு அதானி குழுமத்தின் மீது குற்றம் சாட்டி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது என்பதுதான் இங்கே பலருக்கும் சந்தேகத்தை கிளப்புகிறது. மேலும் இந்த வழக்கில் சில சட்ட சிக்கல்கள் வரலாம். இது வழக்கை எளிதில் முடிக்காமல் இழுத்துக்கொண்டே போகலாம். இது இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளில் சீனாவுக்கு எதிராக துறைமுக தொழில் உட்கட்டமைப்புகளை மேற்கொண்டு வரும் அதானி குழும முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையை குறைக்கலாம். இது இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமின்றி இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் பொருளாதார நிலையற்ற தன்மையை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. மேலும் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தின் மூலம் அமைதி மற்றும் ஒத்துழைப்பை ஏற்படுத்த பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிக்கு இந்த சிக்கல் தரும் என்றும் சொல்லப்படுகிறது. அதோடு வளர்ந்து வரும் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க முட்டுக்கட்டையாக அமையும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.